ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ChatGPTஸில் ChatGPT 4ல் இருக்கிற கஸ்டமைஸ்டு ஜிபிடிஸில் லோகோ மேக்கர் எப்படி கஸ்டமைஸ்டு ஜிபிடியாக க்ரியேட் பண்ணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ் போயிட்டு க்ரியேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மேக் பண்ண விரும்புகிறீங்க, உங்களோட கஸ்டம் ஜிபிடிஸ் என்ன இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கஸ்டம் ஜிபிடிஸ் என்ன வேணும் அப்படின்றத மேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜிபிடி பில்டர் ஓப்பன் ஆகும். ஸோ க்ரியேட்டுன்ற ஆப்ஷனும் இருக்கும், கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் க்ரியேட்டில் ப்ராப்பராக கொடுக்குற ப்ராம்ப்ட் உங்களுக்கு கான்ஃபிகரில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டில் போயிடும். இன்னொன்று, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனாலும் எப்போனாலும் நீங்கள் கஸ்டம் ஜிபிடிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைப் பண்ணுற ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா, கிரியேட் அ கஸ்டம் ஜிபிடி ஃபார் மேக்கிங் லோகோ ஃபார் அ கம்பெனிஸ், ரைட், ஆர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, கிரியேட் அ கஸ்டம் ஜிபிடி for making logo for companies or industries around the globe. ஒரு global visionல ஒரு GPTs ரெடி பண்ணுறேன், custom GPTs for creating a logo for companies and industriesக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த GPT பில்டர் அப்டேட் ஆகுது. கஸ்டமைஸ் GPT அப்டேட் ஆகிட்டு அந்த ஜிபிடிக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்குது, லோகோ மியூஸ் அப்படின்ற நேம் கொடுக்குது. இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்குது. ஸோ அது போக ப்ரொஃபைலில் பிக்சர் வேணும்னாலும் அதை ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ஜிபிடி பில்டர் ஜிபிடி பில்டருக்கு நான் அந்த லோகோ மூஸ் அப்படின்ற நேம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நோ ப்ராப்ளம், ஹவ் அபவுட் கிரியேட்டிவ் லோகோ ஜீனியஸ் அப்படின்ற நேம் ஓகேவா அப்படின்னு கேட்குது. Does this name resonate with you or do you have a specific name in mind அப்படின்றது வருது. ஸோ any other options அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ பிராண்ட் ஸ்பார்க் அப்படின்ற நேம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு பிராண்ட் ஸ்பார்க் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால ஸோ ஐ எம் ஃபைன் வித்ன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இட்ஸ் குட் இல்லை இட்ஸ் கிரேட், இட்ஸ் குட் டே கொடுக்குறேன். ஸோ இப்போ நேம் பிராண்ட் ஸ்பார்க்ன்றது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குரிய ப்ரொஃபைல் பிக்சர் அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அவர் நம்ம கஸ்டம் ஜிபிடிக்குரிய நேம் ரெடி, பிராண்ட் ஸ்பார்க்ன்றது, அந்த ப்ரொஃபைல் பிக்சரும் ரெடி. ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூவில் பிராண்ட் ஸ்பார்க்ன்ற நேமும் வந்துருச்சு, ப்ரொஃபைல் பிக்சரும் உங்களுக்கு வந்துருச்சு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமான்னு கேட்குது. இப்போ நமக்கு சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறோம். உங்களுக்கு இப்போ பிடிக்கல, இப்போ பிடிச்சிருக்கு, பட் இன்னும் 2 மாதம் கழிச்சு பிடிக்கலனாலும் நீங்கள் எப்போனாலும் கஸ்டம் ஜிபிடியில் நீங்கள் மாற்றிக்கிறலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கைடன்ஸ் வேணும் பிராண்ட் ஸ்பார்க்கில், பிரெயின் ஸ்ட்ராமிங் லோகோ ஐடியாஸ், அது ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணுமா, இன்கார்பரேட் கரண்ட் டிசைன் இருக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிபிடி பில்டரில் என்னென்ன ப்ரையாரிட்டைசேஷன் இருக்குன்றதை காமிக்குது. ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் வேணுமா, கரண்ட் டிசைன் பிராண்ட்ஸ் வேணுமா என்னன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்லுது. நான் இட் ஷுட் பி ஆஸ் அ ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் கலர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எப்படி மென்ஷன் பண்ணுறேன், இஷ்யூட் ஆஸ் ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிராண்ட் ஸ்பார்க் லாஸ்ட் ஃபார் மோர் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் லைக் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர்லாம் பிராண்ட் ஸ்பார்க் கேட்கும். பிராண்ட் ஸ்பார்க்ன்றது நம்மளோட கஸ்டம் ஜிபிடி. ஸோ எனிதிங் எல்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. இட் கேன் ஆஸ்க் ஃபார் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். நான் ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வேணுமா, ஆஃப் ஷேப்ஸு, இதெல்லாம் கூட நான் கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுவும் அது மென்ஷன் பண்ணுது. ஸோ சைக்காலஜிக்கலாக என்னென்ன கார்ப்பரேட்ஸ் இது வேணும், லோகோ ஐடியாஸ் வேணும், காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம சொல்லுது. ஸோ இப்போ வேறு ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நான் கேட்குறேன். வேறு எந்த ஒரு ஐடியாஸும் வேண்டாம் அப்படின்றதுனால லோகோ டிசைனை இதோட நான் கஸ்டம் ஜிபிடியில் க்ரியேட் பண்ணி முடிச்சிடுறேன்.
ஸோ ஏன் நான் கஸ்டம் ஜிபிடியோட க்ரியேட் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்ட்டா, இது வந்து ஆக்சுவலாக இது இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பட் இன்னொரு 1 வீக் கழித்து நீங்கள் இந்த லோகோ கஸ்டம் ஜிபிடி சாட்டிஸ்ஃபைங்கிறனா எப்போனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ப்ரிவ்யூ போகிறேன், சேவ் பண்ணிடுறேன். அதில் போய் ரைட் சைட் டாப்பில் வந்து சேவ்னு இருக்கும். அதில் எவ்ரி ஒன்றுக்கும் சேவ் பண்ணலாம், பர்சனலாகவும் சேவ் பண்ணலாம், இந்த லிங்க்கு மித்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சேவ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ரிவ்யூ பார்க்குறோம். சஜஸ்ட் லோகோ டிசைன் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ அது நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக கேட்குது. ஒரு டெக் ஸ்டார்ட் அப்புக்குரிய லோகோ டிசைனை வந்து நான் மென்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அது என்னென்ன தேவைன்றதை கேட்குது. என்ன கலர் தேவை, என்ன ஃபாண்ட் ஸ்டைல் தேவை, என்ன ஐகானிக் கான்செப்ட் தேவை, என்ன இன்டிகிரேஷன் தேவை, இது எல்லாத்தையுமே இட்ஸ் ஷோயிங். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபாண்ட் ஸ்டைல் கேட்குது, இன்டெகிரேஷன் கேட்குது, ஐகான் கான்செப்ட் கேட்குது. ஸோ வந்து ஸ்கேலபிளாக இருக்கா அந்த லோகோ அப்படின்றது கேட்குது. ஸோ வந்து இந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டார்ட் அப்புக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோ ஹெட் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லோகோ கான்செப்ட் ஃபார் டெக் ஸ்டார்ட் அப் வந்து என்ன அப்படின்னா, ஒரு லோகோ டிசைன் க்ரியேட் ஆகுது, அப்புறம் கலர் ஸ்கீம் க்ரியேட் ஆகுது, ஃபாண்ட் ஸ்டைல் க்ரியேட் ஆகுது. இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட கேட்குது. ஸோ என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணும், என்னென்ன இன்டெகிரேஷன் வேணுன்றது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான் வேணும், இந்தந்த ஃபாண்ட் சைஸ் தான் வேணும், இந்த இன்டெகிரேஷன் தான் வேணும் அப்படின்றத டைப் பண்ண உடனே உங்களுக்கு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு டெக் ஸ்டார்ட் அப்புக்குரிய லோகோ க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டில் இட்ஸ் ஆஸ்கிங் த சேம் திங். ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி நான் வந்து கொடுக்கல. இந்த ஃபாண்ட் சைஸ் தான் வேணும், ஐ எம் ஓகே வித் இட்னா எது ஓகே வித் இட்ன்றதை திருப்பி கேட்குது. ஸோ இப்போ திருப்பி நான் வந்து ஐ எம் டைப்பிங் இட். இப்போ என்ன நான் டைப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டா, ஸோ ஐ எம் டைப்பிங் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வேணுன்றதை நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் தட். இப்போ ஃபாண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்றது. ஸோ கிவ் த லோகோ ஆஸ் யூ விஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். உன்னோட இஷ்டத்துக்கு நீ லோகோ கொடுன்றும் டைப் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபாண்ட் சைஸ் வேணுன்றதையும் நீங்கள் டைப் பண்ணலாம். பட் கிவ் த லோகோ ஆஸ் யூ திங்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ பிராண்ட் ஸ்பார்க் வந்து லோகோவோட இமேஜஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இமேஜஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருது. 30 to 40 செகண்ட்ஸில் உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த லோகோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இமேஜின் அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் உங்களுக்கு லோகோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ லோகோ க்ரியேட் ஆனோடனே இந்த லோகோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலர் வேணும், வேறு ஃபாண்ட் வேணும்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோகோ மேக்கரை வந்து நீங்கள் பர்சனலாகவும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீலான்ஸ், அப்வொர்க், ஃபைவர் இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த லோகோ க்ரியேட் பண்ணி கொடுத்தும் மணி மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிறைய கம்பெனிஸ்க்கு லோகோ மேக்கரை நீங்களே போய் டிட்டர்மின் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்தும் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனிஸ்க்கு போய் டிட்டர்மின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது 10,000 20,000 அப்படி நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு ஜிபிடியை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபீவர் இது மாதிரி பண்ணுறதா ஒரு லோகோவுக்கு 500 rupees இல்லைன்னா 1000 rupees இல்லைன்னா 700 rupees அப்படி நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கான்ஃபிகர் போகிறோம். ஸோ அதிலே கான்ஃபிகரில் போய் கோட் இன்டர்பிரிட்டர், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடுறோம். ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு பிராண்ட் ஸ்பார்க்குன்ற கஸ்டமைஸ்டு ஜிபிடி, அதாவது கஸ்டமைஸ்டு லோகோ மேக்கர் ஜிபிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதோட நேம் வந்து பிராண்ட் ஸ்பார்க்கு. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை ரன் பண்ணியும் பார்த்து ஒரு லோகோவும் க்ரியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் லோகோ கஸ்டமைஸ்டு ஜிபிடி ஃபார் லோகோ மேக்கிங். தேங்க்யூ, பாய்.